வெல்கம் டு செலிடஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹேர் ஸ்மூத்னிங் பற்றி தாங்க. ஹேர் ஸ்மூத்னிங் பற்றி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இது வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம பண்ணிக்கலாம், அண்ட் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணுறதுனால நம்மளோட ஹேருக்கு வந்து எதனா ரிஸ்க் இருக்கா, ஹேர் ஃபால் ஆகுமா, எப்படி இது வந்து மெயின்டைன் பண்ணுறது, ஆஃப்டர் கேர் என்னெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஹேர் ஸ்மூத்னிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். நார்மலாக இருக்கிற நம்மளுடைய முடியோட டெக்ஸ்சரை மாற்றக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் வந்து இந்த ஹேர் ஸ்மூத்னிங். இந்த மாதிரி முடி இருக்கிறவங்க ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட முடி வந்து இயற்கையிலேயே ரொம்ப திக்காக இருக்குது, கொஞ்சம் முடி கொட்டினா கூட பரவாயில்ல, நான் ரிஸ்க் எடுக்கிறப்பா அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணலாம். இன்னொன்று, உங்களுக்கு முடி வளரக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் வளரக்கூடிய வேகமும் அதிகமாக இருக்குது, நான் முடி கட் பண்ணால் கூட கொஞ்சம் நல்லா வளர்ந்துடும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் நீங்கள் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணலாம். இந்த காரணங்கள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் செஞ்சு தான் ஆகணுமா அப்படின்னா கட்டாயம் இல்லைங்க. பெரும்பாலானவங்க அடுத்தவங்க பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. பட் ஆனால் உங்களுக்கு அதுக்கான நீட் இருக்கா? உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது,